இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாக அவசர சட்டம் இயற்றுவதற்காக மத்திய அரசை வலியுறுத்துறதுக்காக முதலமைச்சர் இன்னைக்கு நைட்டே உடனடியாக டெல்லிக்கு கிளம்பி செல்கிறார். இன்னைக்கு நைட்டே கிளம்பி சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டு பாருங்க, குழந்தைங்க பெண்கள் இருக்கிறாங்க. குழந்தைங்க பெண்கள் இருக்கிறாங்க. குழந்தைங்க பெண்கள் இருக்கிறாங்க. தூக்கி எறியாதீங்க. யாருக்காவது காயப்பட்டதுன்னா பொறுப்பாக்க தயவு செய்து உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறது இந்த போராட்டத்தின் வெற்றிக்காக இருக்கட்டும். சும்மா வாட்டர் பாக்கெட்டை தூக்கி எறிகிறதோ வாட்டர் பாட்டில தூக்கி எறிகிறதோ வெற்றி கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ரைட். இப்ப இது சம்பந்தமா அரசாங்கத்திலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சர் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய இது 2 பக்க ஸ்டேட்மெண்ட். நான் சாராம்சம் ஒரு கடைசி பேஜ் மட்டும் கடைசி பாராகிராஃப் மட்டும் படிக்கிறேன். கொஞ்சம் அமைதியா கேளுங்க. 4 லைன் தான். கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமை கடலிலும் பெரிது என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு. பொறுமையா இருங்க. நாமெல்லாம் தமிழர்கள் எல்லாம் திருவள்ளுவரை கடவுளா போற்றக்கூடியவங்க. திருவள்ளுவர் சொன்ன பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். ஓகே, இப்ப அந்த கடைசி பாராகிராஃப் படிக்கிறேன். நமது உரிமைகளை நிலைநாட்ட, பாரம்பரியத்தை காத்திட, உள்ள குமுறல்களை வெளிப்படுத்திட அறவழியில் மாணாக்கர்களும் பொதுமக்களும் மேற்கொண்டுள்ள போராட்டங்கள் நமது உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் உள்ளன. தமிழர்களின் உணர்வோடு ஒன்றியுள்ள தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து பொறுமை சொன்ன அப்புறம் திரும்ப கத்துறீங்க நீங்க. பொறுமை இல்லையா நம்மகிட்ட? பொறுமை இல்லையா நம்மகிட்ட? ஓகே, எல்லாருக்கும் பொறுமை இருக்குது. ரைட். உணர்வோடு ஒன்றியுள்ள தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்திடும் என்ற உத்தரவாதத்தினை நான் அளிக்கிறேன். நாளை 19/1/2017 காலை புதுடெல்லியில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து ஜல்லிக்கட்டு நடத்திட அவசர சட்டத்தினை உடனே பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரும் தங்கள் போராட்டங்களை கைவிட வேண்டும் என நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முறை கிடையாது, தவறு பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணாதீங்க. இதெல்லாம் இப்ப இங்க பாருங்க, இதை திருப்பி எறியறதுக்கு நிறைய நேரம் ஆகாது. தயவு செய்து பண்ணாதீங்க. இந்த தவறு பண்ணாதீங்க. இந்த தவறு பண்ணாதீங்க. இல்ல இந்த தவறு பண்ணாதீங்க. இது பண்றது தவறு. இந்த தவறை பண்ணாதீங்க. இந்த தவறை பண்ணாதீங்க. இல்ல பாட்டில் எடுத்து எறிகிறதோ வாட்டர் பாக்கெட் எறிகிறதோ தமிழனுடைய வீரத்துக்கு அழகல்ல. சொல்றேன் நான்.
வாட்டர் பாக்கெட் எடுத்து எறிகிறதோ பாட்டில் எடுத்து எறிகிறதோ தமிழனுடைய வீரத்துக்காக அல்ல. சொல்றேங்க. ஆக இந்த அறிக்கை முதலமைச்சரால் வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையை இப்ப படிச்சிருக்கிறோம். தயவு செய்து அரசு தமிழக அரசு எந்த அளவுக்கு இந்த போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எந்த அளவுக்கு மாணவர்களுடைய இளைஞர்களுடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக முதலமைச்சர் டெல்லி செல்கிறார் என்ற உணர்வை புரிந்து கொண்டு தயவு செய்து போராட்டத்தை கைவிட்டு செல்லுமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. காவல்துறை நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசுல இருந்து வந்த அறிவிப்பு நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. அது நம்ம ஏத்துக்கிறோம் சொல்லணும், கலைச்சிடுவோம். இல்ல நம்ம இங்கதான் இருக்கிறோம் சொல்லி நம்ம போராட்டம் தொடருங்க. தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. காவல்துறை அதிகாரிகள் நம்ம சப்போர்ட் பண்ணிருக்காங்க. தூக்கி அடிச்சு வன்முறை ஈடுபட வேண்டாம். நம்மளுடைய என்ன சொல்றாங்க எல்லாருமே இறுதி வரைக்கும் இந்த கோரிக்கை நிறைவேற்ற வரை போராட்டம் தொடரும் சொல்லி சொல்றாங்க. ரொம்ப ஓவர் பண்றானு பாருங்க. அப்புறம் அவர் பண்ண நினைச்சா அது வேற மாதிரி ஆகும். சிஎம் ஆக்கிட்டு கோட்டை மட்டும் தப்பு இல்ல. ரெண்டு வாட்டி வச்சிட்டானுப்பா. அவர் மேலே வந்துச்சுப்பா. காவல்துறை துணை ஆணையர் பாலகிருஷ்ணனிடம் எமது செய்தியாளர் உரையாடினார். இது குறித்த தகவல்களை சொல்லுங்க கலைமாறன். காவல்துறை துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் இன்னைக்கு பேசினார். மாணவர்கள் மத்தியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்தியில் பேசினார். முதலமைச்சர் நாளைக்கு டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க இருப்பது குறித்த அறிக்கையை அவர் வாசித்து காட்டினார். அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது, ஆகவே போராட்டத்தை கைவிடுங்கள் அப்படிங்கிற அரசின் தரப்பு கோரிக்கையை அவர் சொன்னாரு. ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க இங்கிருந்தவர்கள் மறுத்து விட்டார்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய கோரிக்கையான இந்த அவசர சட்டம், ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான அவசர சட்டம் நிறைவேறும் வரை நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு யார் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு, முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு இல்லையா, இந்த முதலமைச்சரே நேற்று சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால் போராட்டக்காரர்கள் இந்த இடத்துல நாங்கள் கலைந்து போக மாட்டோம், எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை இங்கேயே இருப்போம் அப்படின்னு இருக்காங்க. அதற்கான சூழல் தான் இப்ப நிலவுது. பெரியா போராட்டக்காரர்கள் என்ன முடிவு கலைமாறன், போராட்டக்காரர்கள் என்ன முடிவுல இருக்காங்க? இப்போ கலைஞ்சு போற மாதிரி இருக்காங்களா எப்படி? அது ரெண்டு விதமான குரல்கள் ஒலிப்பதை நம்ம பார்க்க முடியுது. கண்ணால பார்க்கும் பொழுது ரெண்டு விதமான குரல் இருக்குது. ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அவசர சட்டம் ஏற்றுவதற்கு தமிழக நடவடிக்கை எடுக்கிறது, இந்த முடிவை நாங்கள் ஏத்துக்கிறோம், அந்த அவசர சட்டம் நிறைவேறுங்கிற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடும் வரை போராட்டம் தொடரும். ஏன்னா நாங்க போராட்டத்தை கைவிட்டா சட்டம் வரலன்னா நாங்க திரும்ப ஒருங்கிணைய முடியாது, இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது. அதனால
அவசர சட்டம் வருகின்ற வரையிலும் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம், இல்ல அவசர சட்டம் வந்துவிட்டதுங்கிறதுக்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அவசர சட்டத்தை நான் கொண்டு வர செய்வேன் அப்படிங்கிற வாக்குறுதியை அல்லது உறுதிமொழியை முதலமைச்சர் தன்னுடைய தரப்புல இருந்து நேரடியாக இங்க வந்து சொல்லட்டும், அதுவரையிலும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படிங்கிற ரெண்டு விதமான கருத்து இங்க இருக்குது. பெருகா கலைமாறன், அங்க அதிகாரிகள் யாராவது வந்து பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா? அங்க நடந்த விவரங்களை கொஞ்சம் கூடுதலா சொல்லுங்க. இப்ப வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் தான் அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. துணை ஆணையர் தலைமையில் வந்துதான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அப்படிங்கிற எந்த ஒரு முறையான அமைப்பும் இல்லை. இது தன்னெழுச்சியான சூழ்நிலை. பல்வேறு தரப்பினர் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக ஒரு இடத்துல ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். இந்த ஒருங்கிணைந்தவர்களுக்கு ஒரு குழுவோ ஒரு அமைப்போ ஒரு தலைவரோ யாருமே இல்லை. அவர்கள் ஒரு பேனர்ல இது மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க, தானே சேர்ந்த கூட்டமிட தலைவர் இல்லாத கூட்டம் போராட்டங்களுக்கான வாசங்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு அமைப்பு, ஒரு தலைவர், ஒரு நிர்வாகி இருந்தால் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம். இப்ப இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு யார் பேச்சுவார்த்தை நடத்த வருவது? அரசு காவல்துறை அதிகாரிகள் மூலமாக தயாரா இருக்குது. ஆனால் இந்த போராட்ட குழுவில் இருந்து யார் வருவது அப்படிங்கறதுல சிக்கல் இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசு எந்த அறிவிப்பாக இருந்தாலும் ஒட்டுமொத்த கூட்டத்தின் முன்னால் என்று சொல்லட்டும். இந்த ஒட்டுமொத்த கூட்டத்திற்கான உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையில் நாங்கள் முடிவு எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைதான் இங்க இருக்குது. பெரிதா மனித சங்கிலி போடுற